ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் அகாடமி. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட இந்த ஸ்கேல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 ஸ்கேல்ஸில் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை தவிர இந்த 2 ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ணுவோம், ஹோல் கர்வுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படிங்கிறனால அதை மட்டும் விட்டுட்டு இந்த 2 ஸ்கேல் மட்டும் இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 2 ஸ்கேலை யாருக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்லீவ் ஸ்கேல், ஓகேங்களா. நம்ம குர்த்தி, கிட்ஸ் ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஸ்லீவ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து டாட் ஸ்கேலு. இது வந்து ப்ளவுஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா. இதுவும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்டில் இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுவோம், சரிங்களா. அதனால் அதே மாதிரியே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு 1 inch ஹைட்டில் இன்னொரு லைன் வந்து போடுறேன். இதுதான் நம்ம ஃபோல்டிங்காக மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த லைனு. நெக்ஸ்ட்டு இதில் இருந்து தான் ஸ்லீவோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸ்லீவோட ஹைட் வந்து 6.5 inch ப்ளஸ் வந்து ஒரு 1/2 inch வந்து சீம் அலோன்ஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தள்ளியும் போயிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 6.5 inchல ஒரு மார்க்கு ப்ளஸ் வந்து ஒரு 1/2 inch மேலே தள்ளி ஒரு மார்க்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 இதுலேயும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து கேப் ஹைட்டு மார்க் பண்ணுவோம், சரிங்களா. கேப் ஹைட் அப்படின்னா நம்ம பைசெப்ஸோட ஹைட்டு. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்மளோட ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 10 பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் கேப் ஹைட்டு. அந்த கேப் ஹைட்டை இந்த சீம் அலோன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதிலேருந்து மார்க் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு வந்து 3.25 வருது. 3.25 நான் வந்து கேப் ஹைட்டை மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ரவுண்டு வந்து 6.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 inch. இப்போ மேலே வந்து ஆம்ஹோலோட கர்வ் லைன் வந்து 9 inch. அந்த 9 inch நம்ம சீம் அலோன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் இருந்து 9 inch இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ அதில் இருந்து ஒரு 1/2 to 1 inch வரைக்கும் நம்ம உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா கர்வ் லைன் போடும்போது நம்மளுக்கு முன்ன பின்ன வரும் சைடு ஜாயின் பண்ணும்போது. அப்படிங்கிறனால ஒரு 1/2 to 1 inch நம்ம உள்ள தள்ளி போட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 inch உள்ள தள்ளி போட்டிருக்கேன், சரிங்களா. இப்போ அதில் இருந்து சைடு சீம் அலோன்ஸ்க்காக 1.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் ஸ்கேலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து அந்த சீம் அலோன்ஸ் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் இருந்து ஒரு 1 inch வந்து நீங்கள் எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 inch மார்க்கையும் இதையும் அந்த கர்வியாக ஜாயின் பண்ணணும், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஷார்ப்பாக வருது பார்த்திங்களா, அது வந்து சைடு ஜாயின் பண்ணுற இடத்துக்கு போயிடணும். அதாவது அண்டர் ஆர்ம் சைடு போயிடணும். இந்த லைட்டாக அந்த ஷார்ப்பாக வருது பார்த்திங்களா, அது வந்து நம்ம ஃபோல்டிங் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி அந்த ஸ்கேலை வந்து வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 1 inchலேயே இந்த கர்வ் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடணும், சரிங்களா. அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த கர்வ் லைன் வந்து போட்டால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த லைன் வந்து போகுது அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கர்வ் லைன் வந்து போடணும், சரிங்களா. இப்போ வந்து இது வந்து பேக் பேட்டர்ன், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மிட் பாயிண்டில் இருந்து ஒரு 1/2 inch உள்ளே தள்ளி வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி, ஓகேங்களா. இந்த மாதிரி கேப் வர மாதிரி வச்சுட்டு மறுபடியும் அந்த கர்வ் லைன் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலேயும் இந்த லைன் வந்து டச் ஆகிருக்கணும். அதேமாரி அந்த கேப் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயும் இந்த ஸ்கேல் வந்து டச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 inch வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவ் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு லைன் கிராஸாக போடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த கர்வ் லைன் வந்து கொடுப்போம் பார்த்திங்களா. அதை விட பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். இது நான் யூஸ் பண்ணுறது வந்து மன்னன் பிராண்ட், ஓகேங்களா. இதே தீபக் பிராண்ட் இருக்குது, இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. அந்த ஸ்கேலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா 30 rupeesலேருந்து 40-45 இந்த மாதிரி ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிகினர்ஸ்லாம் அந்த ஸ்கேலை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவை இந்த சைடு கட் பண்ணுவாங்க பார்த்திங்களா. நம்ம நார்மலாக கட் பண்ணுறது இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆப்போசிட் சைடு போட்டு கட் பண்ணி காட்டினேன். நம்ம இந்த சைடு தான் கட் பண்ணுவோம் அப்படிங்கிறனால இந்த கர்வ் ஸ்கேலை வந்து இந்த மாதிரி அந்த இழுத்து சைடெல்லாம் அடியில் போகிற மாதிரியும் மேலே வந்து அந்த பிரிண்ட் இல்லாத சைடு இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நம்ம மேலே வர மாதிரி போட்டு கட் பண்ணணும். நம்ம அந்த ஸ்லீவ் எந்த சைடு வசத்தில் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு
பார்த்துட்டு தான் இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டாட் ஸ்கேல் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டாட் ஸ்கேல் வந்து நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு இந்த டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னக்கூட்டி இந்த டாட் ஸ்கேலில் வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மெயின் டாட்டோட ஹைட்டு. சரிங்களா? இதில் வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் டாட்டோட ஹைட்டு, மெயின் டாட்டோட ஹைட்டு. சரிங்களா? இப்போது கீழே ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து ஜஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம டாட்டோட ஹைட்டு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதாவது 28 சைஸ்லேருந்து 32 சைஸ் வரைக்கும் 2.5 இன்ச்சு ஹைட்டு, 33 சைஸ்லேருந்து 38 சைஸ் வரைக்கும் 3 இன்ச் ஹைட் அப்படின்ட்டு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாட்டோட ஹைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பார்த்து அப்படியே டாட்டோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து டாட்டோட வித்து. சரிங்களா? இப்போ அந்த சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கமும் கொஞ்சம் இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் டாட்டோட வித்து. அது வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து போட்டிருக்கு. சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு எவ்வளவு 1 இன்ச்சா 1.25 இன்ச்சா 1.5 இன்ச்சா இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து அதில் மார்க் பண்ணணும். சரிங்களா? இது வந்து டாட்டோட வித்து. இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கூட நீங்கள் டேப் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி டேப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி போட்டுப்பாங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டாட்டோட வித்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நிப்பிள் பாயிண்டில் வந்து இந்த மிட் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக வைக்கணும். இதில் இருந்து தான் ஹூக் சைடை வந்து நம்ம 1 இன்ச்சுனா 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி கிராஸாக லைன் போடுறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணணும். இன்னும் டீட்டெயிலாக நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 37க்குள்ளே பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு வந்து 9.5 இன்ச்சு. சரிங்களா? இதுதான் மிட் பாயிண்ட்டு. நம்ம ப்ளவுஸில் இந்த மாதிரி டாட் பிடிக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 3 டாட் ப்ளவுஸில் இந்த மாதிரி டாட் பிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி தான் நம்ம பிடிப்போம். ஏன்னா அந்த கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வரக்கூடாது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி தான் பிடிப்போம். இப்போ அதிலேருந்து ஃப்ரண்ட் கிராஸ் ஹைட் வந்து 12.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளியும் போயிட்டு அந்த 10 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அந்த 12.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதோட அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா, கேப் ஹைட்டுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண பார்த்திங்களா, அதே ஃபார்முலா தான் இதுக்கும். ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 10. ஓகேங்களா? இதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் இந்த ப்ளஸ் சிம்பிள் போடுறோம் பார்த்திங்களா, இதுதான் மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பாயிண்ட்டும் ரைட் சைடில் கொஞ்சம் பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. பஸ்ட் ரவுண்டு மைனஸ் வேஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? பஸ்ட் ரவுண்டு வந்து 38 சைஸு, வேஸ்ட் ரவுண்டு வந்து 33 சைஸ். ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 இன்ச் வருது. 5 இன்ச்சுக்கு நேராக எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 1.25 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இந்த 1.25 இன்ச் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 5 இன்ச் அப்படிங்கிறது வந்து பஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்போது இந்த 5 இன்ச்சை வந்து 2 கப் ஷேப்புக்கும் தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த 2.5 இன்ச்சையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இந்த மிட் பாயிண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடில் அந்த 1.25 இன்ச்சும் ரைட் சைடில் 1.25 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணணும். சரி சமமாக மார்க் பண்ணணும். சரிங்களா? அதனால் அதையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா 1.25 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 1.25 இன்ச் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி தான் உங்களோட பஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த ஸ்கேலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளவு அந்த டாட்டோட வித்து வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை 2 சைடுமே ஈவனாக மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 1.25 இன்ச்னா 1.25 இன்ச்சு, 1.25 இன்ச்னா 1.25 இன்ச்சு, இந்த மாதிரி 2 சைடுமே ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிட் பாயிண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி அந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட் வர மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸு 1.25 இன்ச் டிஸ்டன்ஸு இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங் லைன் வந்து போட்டால் போதும். இப்போ அவ்வளோதான். இந்த டாட் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டாட் ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேல் யாருமே வாங்க வேண்டாம். இதில் ஒர்த்தே
இல்லை சரிங்களா. எல்லாமே நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி போடுறது தான் பெஸ்ட்டு. அந்த கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் டேப்பை வச்சு மார்க் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மெஷர்மெண்ட் தான் இதுலேயுமே போட்டிருக்கு. இது வேஸ்ட்டு தான் சரிங்களா. அதனால் இந்த ஸ்கேல் யாருமே வாங்க வேண்டாம். சப்போஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் சரிங்களா. அதனால் பிகினர்ஸ் யாருமே இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அந்த ஸ்லீவ் ஸ்கேல் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த டாட் ஸ்கேலோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ். வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான், யாருமே வாங்க வேண்டாம் சரிங்களா.